ஏன் நீங்க மட்டும் ஓடலையா? பொம்பளை இருக்கும்போது ஆம்பளை கூட்டுக்கூடாதாரே. நானே வந்து தானே கூட்டி பெருக்கிறேன். ஆனா என்னை மட்டும் படிக்க கூப்பிடாது வைத்தியாரே. கூட்டுறது பெருக்கிறது மட்டும்தான் அவன் வேலை. ஆனா 2 2 4ன்னு கூட்டணும், 3 3 9ன்னு பெருக்கணும். சாயங்காலம் 5 மணி ஆன உடனே நேரம் இங்க வந்துடணும். சரியா? சமத்தா போயிட்டு வாங்க. போங்க போங்க. சொன்ன மாதிரியே ஆட்டை வச்சு வம்பு வளர்ப்பானோ? ஆடு வருது, என்ன யாராவது காப்பாத்துங்க. ஐயோ காப்பாத்துங்க. ஐயோ யாராவது இருக்காங்களா? வாங்கப்பா, யாராவது காப்பாத்துங்க. வாங்க வாங்க. தண்ணி குழப்பி விட்டாரு. மீன் மாட்டாதா பாத்தியாரே? தண்ணியை குழப்பாதீங்க, குளத்த மீன் வெட்டுது. குழப்பாதீங்க பாத்தியாரே, குழப்பாதீங்கிறல. ஏய், தண்ணிக்குள்ள இருக்கிறது கொரத்தா மீன் உனக்கு எப்படி தெரியும்? கும்பல் வெட்டு வெட்டுனா குறத்தா பாத்தியாரே. பாக்குறீங்களா? பாத்தீங்களா குறத்தா மீன்? ஏய், இதான் கொரத்தா மீனாடா. ஏய், அந்த குச்சியை குறா, நானும் மீன் பிடிக்கிறேன். நீங்களா? ஆமா. சொல்லி பாத்தீங்களா? சரி போடுங்க. ஏண்டா, தண்ணிக்குள்ள இருக்க மீன் என்ன மீன் தக்கா அசைறத வச்சு கரையில இன்னும் சரியா சொல்லிருவீங்களா? சொல்லுவோம் வாத்தியாரே. நெட்டி மேல கந்து வெட்டினா கெண்டை, அரை நெட்ல இருந்து வெட்டினா உழுவா. இதெல்லாம் என்ன வாத்தியாரே? ஒரு மீன் மரமே வாத்தியாரே. ஏய், எனக்கு மீனை பத்தி எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? மீன் மரம் ஏறுங்கற நெசமா வாத்தியாரே. இந்த குளத்துக்குள்ள பண்ண மாதிரி நிக்குதா? நல்ல மழை பெய்யும் போது மரத்தோட தண்ணி வடியுமா, சன்ன மீன் மட்டும் தண்ணியை எதிர்த்து சர்ருன்னு மேலே ஏறும் வாத்தியாரே. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்டா. நெசமா வாத்தியாரே. வாத்தியாரே நட்டு விழுந்துருங்க. ஏய், இது என்னடா இது? டேய் பாம்புடா. ஏய் ஓடுங்கடா, வாங்கடா வாங்கடா. டேய் பாம்புடா. ஏய் வாடா வாடா. ஏய் ஓடுங்கடா. டேய் பாம்புடா. வாத்தியாரே பாம்பு இல்ல, விலாங்கு மீன் வாத்தியாரே. மீன் மரம் ஏறுங்கறத கூட ஒத்துக்கமாட்டா. ஆனா பாம்பு மீன் ஒத்துக்க மாட்டேன். வாத்தியார் தானே நீங்க? ஆமா. ஒரு டீ போடுங்க. உட்காருங்க. 2 காசு டீ போடுவா 3 காசு டீ போடுவா? அது என்னங்க 2 காசு டீ 3 காசு டீ? 3 காசு டீ குடிச்சா ருசி நாக்குலயே நிக்கும் வாத்தியாரே. ஓஹோ, சரி சரி, 2 காசு டீயே போடுங்க. கொஞ்சம் பிஸ்னாரு. ஒரு காசுக்கே யோசிக்கிறீங்க? என்கிட்ட காசை பாத கறக்கிற மாதிரி கறக்கிறேன் பாரு. ஏன் வாத்தியாரே, டீ குடிச்சிட்டே காலத்தை ஓட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லைங்க, இனிமேல் தான் ஜாமான் செட்டெலாம் வாங்கி சமைக்க ஆரம்பிக்கணும். என்னது, நீங்களே ஆக்கி சாப்பிட போறீங்களா? ஆமா. ஏன் வாத்தியாரே இந்த வேண்டாத வேலையெல்லாம்? பேசாம ஒன்று பண்ணுங்க, வீட்டு காக்கிறதோட சேர்த்து உங்களுக்கும் ஆக்கி தந்துடுறேன். ரொம்பலாம் வேணாம். காத்தால பசியார 5 காசு, உருமத்துக்கு 6 ரூபா, சாமத்துக்கு பசியார 5 காசு கொடுத்துருங்க. நானே நாக்கு ருசியா ஆக்கி தரேன். நல்லா இருக்க. ஒரு நாள் சாப்பாட்டுக்கு 55 காசா? யா வாத்தியார, அரசம்மா விற்கிற காசுக்கும் பாத்திர பண்ண விற்கிற காசுக்கும் நீங்களே வாங்கி அந்த ஆக்குனா ஏன் புட்டு ஆகும். இதோட கம்மியாக தான் ஆகும். ஏன் வாத்தியார விட்டு அடிக்கிறீங்க? சரி சரி, ஒரு மாசத்துக்கு எம்புட்டு ஆகுதுன்னு சொல்லுங்க. ஒரு மாசத்துக்கா? அரசாமான்லாம் வாங்கி போடணும்ல. கடை வச்சிருக்கீங்க, கணக்கு தெரியாதா? யாரங்க கணக்கை பற்றி பேசுறது? ஓ, புதுசாக பாடம் நடத்த வந்தவங்களா? 2 நாள் 8 பொண்ணுக்கிட்டே கணக்கா? 2 நாள் 8 இரு, நாங்கள் 8 பேருக்குள்ளேயே கணக்கை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவன். ஆமாம், நான் ஒரு கணக்கு போகிறேன், அதுக்குரியல
இந்த வாரேன் சார். என்ன சார்னு கூப்பிட்றேன்னு பார்க்குறீங்களா? என்ன இந்த ஊருக்கார பசங்களோட ஒன்றா சேர்த்து இட போட்டுறாதீங்க. எனக்கு இங்கிலீஷும் தெரியும், மேத்ஸும் தெரியும். மேத்ஸ் போட்டுமா? 6 8 கட்டி அங்கிட்ட 6 பார்க்குறீங்க. 6 8 கட்டி அரைக்கால் கால் அரை முக்காலா மாற்றி செட்டியோர் செத்த பின்னே சிறுபிள்ளை 3 பேருக்கும் பாகமும் குறையாம கட்டியும் உடையாம எப்படி பிரிச்சு கொடுப்பிய? வாத்தியாருக்கே கணக்கு தெரியல, நீங்களாம் சொல்லி கொடுத்து பிள்ளைய படிக்க. பியூசியில் நான் கணக்கில் ஃபஸ்ட்டு தெரியுங்களா? இவர் என்னங்க செட்டியார் செத்து போயிட்டாரு, முதலியார் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் கணக்குன்னு வேற சொல்றாரு. இதுவும் கணக்கு தான். முடியல இல்லை, ஒரு கிழமை எடுத்துக்கோங்க. முடியலையா ஒரு மாதம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பூவா கொஞ்சம் ஜிவ்வா, இதுதானே வாழ்க்கை. புரியுதா? சும்மா இருப்பா, வியாபாரம் பார்க்க விடாம காசு. வாத்தியாருக்கு கணக்கு எல்லாம் தெரியாம இருக்குமா? வாத்தியாரே, ஒரு மாசத்துக்கு காக்கி தரேன்னு சொன்னேன்ல, அது எப்படி வருதுன்னு சொல்லுங்க. அது 16 ரூபா 50 காசு. பாத்தியாலாப்பா வாத்தியார் கணக்கு எப்படி போடுறாருன்னு? நீங்க காசுடுங்க. ஆயா சின்ன வயசுல மனப்பாடம் பண்ண வாய்ப்பாட படக்குன்னு ஒப்பிச்சு விட்டாரு. அவர் சொன்ன படத்தை சரியா எனக்கு கொடுக்க சொல்லி நான் ஒத்துக்கிறேன். ரூபா 50 காசு. வேலை வேலைக்கு சாப்பாடு வந்து சேரணும். எப்படியோ நாடகத்தை போட்டு அப்பனும் மகளும் காசை பிடிங்கிட்டியா? இவன்ட்ட காசை பிடிங்க, நான் என்ன மச்சி விட கட்ட போறேன். ஆமா பாத்தி போறானே, நான் போட்ட கணக்கு அவுத்துருவானையா? 2 4 8 கணக்கு இந்த ஊருக்குள்ள எவன் ஒத்துருக்கான்? வாத்தி போற போக்க பார்த்தா இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா புடிங்கிட்டு போயிருவான் போல இருக்கியா? ஐயா நாரப்பா, ஐயாவோட கரும்பால தழைக்கணும். எல்லாம் நல்லபடியா வருங்க ஐயா. 1000 நட கல்லையும் நீங்களே கொடுங்க. இது சர்க்கார் வேலை இல்லை, கல்லும் தரமா இருக்கணும், சொன்ன தேதிக்கு வந்து சேரணும். என்னை பத்தி தெரியாதா உங்களுக்கு? டேய் அந்த கல்லர் கண்டெடுத்தாங்காட்டு கல்லு. இந்த மாகாணத்தில் இந்த மாதிரி கல்லு இவனால மட்டும் இல்ல, எவனாலையும் கொடுக்க முடியாது. பாலம் கட்ட கல்லு கொடுத்தாரு. பாலம் என்னாச்சு? அவன் பழைய பகைய மனசுல வச்சுட்டு குழப்பி விடுறாங்க.